வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலையிலேருந்து உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2.1 ஆம்ப் வந்து நம்மக்கிட்ட ரீஒர்க்குக்காக வந்திருக்கு. இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த ஆம்ப் ரெடி பண்ணி கொடுத்த நண்பர் வந்து ரெடி பண்ணுறப்போ இதில் வந்து அதிகமாக அம்மிங்கு இஸ்நாய்ஸ் வர்றது தான் இவர் சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளோதான் வரும்னு சொல்லி கொடுத்துட்டாராம். அதனால் அவர் கொஞ்ச நாள் கேட்டுகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம நண்பரில் வந்து நம்ம நல்லா பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்ப் அவர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆம்பிளிபரில் வர அந்த கேப்னெட்டை வந்து எடுத்துகிட்டு வேறு எனக்கு நியூவாக கேப்னெட் போட்டு இதில் உள்ள எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற போர்டே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மாற்றி சேஞ்ச் பண்ணி நல்லா கிளியராக வர மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்ட மாதிரி நியூ கேப்னெட் வாங்கி வந்து ரெடி பண்ணிவிட்டு அவர் கொடுக்கலாமல் இருக்கோம். அந்த கேப்னெட்டுடைய வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். அதிலே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கேபினெட்லேருந்து பழைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய போர்டு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கழட்டி எடுத்துக்கிட்டோம். மீதி ஒயரிங்லேருந்து வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இந்த புது ஃபேஸுக்கு ஏற்ற போகிறோம். அதுமாதிரி போர்டு வந்து நம்ம எப்படி வைக்கணுன்றதை இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் உள்ள இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு போர்டு வந்து இப்படி நிற்க ஸ்க்ரூ பண்ணாலும் இப்படி நிற்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரூ பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இடைவெளி வேணும் அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் வாங்கி ட்ரில் பண்ணிக்கோங்க. ஒரு 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே வரும் மினி ட்ரில்லிங் மிஷினு. இது வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான். வாங்கிட்டு அதுக்கு அந்த பிட்டு சைஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ட்ரில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிட்டு சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சைஸ் பிட் யூஸ் பண்ணலான்றதை நான் அதுவும் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெவலுக்கு தேவைமோ அந்த லெவலுக்கு தேவைப்படுற லெவலுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணக்குள்ள ஒயரிங் வந்து ஒன்று இடிக்காத மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா என்கிட்ட வந்து கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒண்டியே கையில் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக போட முடியாது. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோட தொடர்ந்து வீடியோ நம்மளால் பண்ண முடியல. வேறு ஒர்க் இருக்கிறதுனால ஒரு 3 days லேட்டாக பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப் வந்து ரீஒர்க்குக்கு வந்த ஆம்ப் வந்து அதில் உள்ள எல்லா ஸ்பேர்ஸும் கட்டி இந்த கேபினெட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ண பிறகு நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோன்றதை காட்டுறோம் பாருங்கள். இது போல் உங்களுக்கு ஆம்ப்பு நியூவாவோ இல்லை ரீஒர்க்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள், செஞ்சு தரோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஆம்ப் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக வேல்யூம் வைக்கிறோம் பாருங்கள். டேபிள் ஃபுல்லாக வைக்கிறேன், பேஸ் ஃபுல்லாக வைக்கிறேன், சப்பு ஃபுல்லாக தான் வச்சுட்ருக்கு. இப்போ சப்பு வச்சு வைக்கிறோம் பாருங்கள். எந்த வித நாய்ஸ் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இதில் வந்து ஸ்பேன் ஓடிக்கிட்டு இருக்குது பின்னாடி. இப்போ ஸ்பேன் சவுண்டு மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த வித நாய்ஸு சவுண்டு கம்மிங் எதுவும் இல்லாமல் அவ்வளோ கிளியராக நம்ம ஆடியோ எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னே அவங்க கொடுக்குறப்போ ரொம்ப நாய்ஸ் வந்தது, கம்மியும் கொஞ்சம் இருந்தது. இப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் செட் ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குதுன்றது தெரியாது, அவ்வளோ கிளியராக பண்ணியிருக்கோம். ஸ்பேன் சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. இது போல் உங்களுக்கு செட்டு தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நியூவாக செட்டு அசம்பிள் பண்ணி தரதா இருந்தாலும் செஞ்சு தரோம், இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பழைய செட்டு ரீஒர்க் இந்த மாதிரி பண்ணி தரதாலும் பண்ணித்தரோம். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி.